வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா 1585 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1426 லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ட்ரெண்ட்லைனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபி, அதாவது பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் லார்ஜ் கேப்ங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே சமயத்தில் பிபின்னு பார்க்கும்போது சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1.18ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்ட் எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்ப்போம். ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஒரு 5% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ஒரு 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுவும் அப்டேட் ஆகுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தென் இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிட்டக்க 1.52 கிட்டக்க இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இபிஎஸ்க்கு இல்லை. இப்போ குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 78.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Q பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி ரூபா கிட்டக்க டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது அதர் இன்கம்மை காட்டிலும் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ தான் நல்ல டாமினெண்ட்டாக இருக்குது. கோர் பிஸ்னஸ்லேருந்து நல்ல இன்கம் வருது. தென் நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால கரண்ட் குவார்ட்டரோட இபிஎஸ் 20 ரூபான்னு இருக்கு. போன தடவையை காட்டிலும் 5.7 கூட ப்ளஸ். ஸோ இப்போ இது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது 60.2 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் ஒரு 7 ரூபா 70 பைசா கிட்டக்க கூட, 8 ரூபா 70 பைசா கிட்ட, 8.7 கிட்டக்க கூட. இப்போ போன 2 குவார்ட்டர், அதாவது டிசம்பர் அண்ட் மார்ச் நம்ம பார்க்கும்போது ஸ்டாக்னேட் ஆகியிருந்தவன் இப்போ லேசா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கிறான். இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப்பும் சரி எஃப்ஐஎஸும் சரி இப்போ வரைக்கும் இந்த குவார்ட்டருக்கு எந்த சேஞ்சஸ் அவங்களுடைய ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 623, ஃபேர் ப்ரைஸ் 918, கரண்ட் ப்ரைஸ் 1427, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.55 இருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம நார்மலாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணக்கூடியது 1.5, 2.5. இப்போ இவன் 1.5 கடந்திருக்கிறான். லேசாக கரெக்ஷன் எடுக்கிறான்னா 1.25 ஆர் 1 வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போ அந்த லெவலில் கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி அப்சைட் மூவ்மெண்ட் போகிறான் அப்படின்னு சொன்னால் 2.5 வரைக்கும் போகிறானா அப்படிங்கிறது நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது. சப்சிக்வெண்ட்டாக அவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் நல்லா வலுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2.5 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம். 60.2ங்கிறது கரண்ட் இபிஎஸோட டிடிஎம். அதை ஆவரேஜ் பண்ணும்போது 15.05 வருது. 15 எடுத்துக்குவோம். இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 12.2 காட்டிலும் கிட்டத்தட்ட 3 ரூபா கிட்டக்க கூட இருக்கு. 2 ரூபா 80 பைசா, 3 ரூபா கிட்டக்க கூட இருக்கு. அதனால இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா 20 ரூபான்னு வந்திருக்கு. அதை காட்டிலும் இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 ரூபா கிட்ட கம்மியாக இருக்கு, 25%. அதனால இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் அந்த ரேஞ்சில் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் அங்கனுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் இதே மாதிரியே Q1 ஒட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை இவன் ரொம்ப கம்மியாக, அதாவது நமக்கு
எக்ஸிட் ஆகக்கூடிய அந்த லெவலுக்கோ இல்லை அதை காட்டிலும் கம்மியாக எடுத்தானோ அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ இவன் வந்து ஆவரேஜ் ரிசல்ட்டை எடுத்தாலே ஒரு 3 ரூபா 4 ரூபா 3 ரூபா கிட்டக்க கரெக்ஷன், இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது. அதுவரை அப்போல்லாம் நமக்கு அப்சைட் மூமெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் ஆவரேஜ் ரிசல்ட்டுக்கு கீழே எடுத்து இந்த மாதிரி எக்ஸிட் ஆக போகிற அமௌண்ட் கிட்டக்க இபிஎஸ் வந்தது அப்படின்னு சொன்னாக்க எதிர் அது ஸ்டாக்னேட் ஆகும், அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வரும். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்த இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் தென் சப்சிக்வெண்ட்டாக ப்ரொஜெக்டட் இபிஎஸ்க்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் 1305 1837 1837, இதில் 1531 நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான். இருந்தாலும் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ சார்ட்டில் நம்ம எப்படி அலைன் பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான மிட் பாயிண்ட் பார்க்குறோம். குவார்ட்டர்லி லோன்னு எடுத்தோம்னா 1144 1152, குவார்ட்டர்லியோட ஹைட்டு 1505 1563, இதோட மிட் பாயிண்ட் 1317 1369. இவன் இது கரெக்டாக வந்து இங்கே நமக்கு போன குவார்ட்டர்லேயே நம்ம பார்த்தோம். இப்போ இதை நான் வந்து ஹைட் பண்ணிட்டு போன குவார்ட்டர்லேயே இதே தான் பார்த்தோம். போன குவார்ட்டரில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடத்த மாத்திரம் பார்த்துக்குவோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா S2லேருந்து S1 வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துல டர்ன் ஆகிருக்கிறான். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ கரெக்டாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இவன் வந்து மிட் பாயிண்ட் இப்போ சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இவன் மோஸ்ட்லி ஒரு நிறைய டைம், அதாவது வெயிட்டேஜ் நம்ம ஹையாக பார்த்தோம்னாக்க இந்த மிட் பாயிண்டோடைய சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் நினச்சி கீழே கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே பாட்டம் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இப்போ என்ன அடுத்த குவார்ட்டருக்கு நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு தான் மெயின்டைன் ஆகுது. ஆவரேஜை பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்து மேலே இந்த இதில் சப்போர்ட் அடிச்சுட்டு மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாங்கிறதுனால பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் 1711 1773. பிரேக் பாயிண்ட்டு நம்ம பார்க்கும்போது 1934 2002. பிரேக் பாயிண்டோடைய டாப்னு பார்க்கும்போது 2277 2250. சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தில் ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சைடு டிடிஎம் வந்து 23 இருக்கு. டிடிஎம் வந்து பார்த்தோம்னா 23 இருக்கு. பிஇ வந்து பார்த்தோம்னா 23 இருக்கு. பிஇ 23 இருக்கும்போது இது கொஞ்சம் கரெக்ஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே கரெக்ஷன் எடுக்கிறாங்க. சப்போஸ் பாட்டத்தை உடைச்சாங்கன்னால், கீழே பாட்டத்தை உடைச்சா இது வந்து நமக்கு வந்து 988 1032, அப்புறம் 847 886, இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸஸ். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.